சென்னையில் வந்து பேருந்து இயக்கும் போது அது வந்து 116 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மொசலில் வந்து வழங்கிட்டு ஓட்டும் போது டோல் கட்டணம் மற்ற விஷயம்லாம் இருக்கும்போதே அங்கே 90 ரூபா ஆகுதுன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் இங்கே வந்து டோல் கட்டணம் அதெல்லாம் இதெல்லாம் சென்னையில் 116 ரூபான்னு சொல்கிறாரு. இப்போ அங்கே ஒரு பக்கம் 90 ரூபா சொல்கிறதும் இன்னொரு பக்கம் 116 ரூபா சொல்கிறதுன்றதும் ஏன்னா மக்களை குழப்புற வேலையா இல்லை உண்மையிலேயே வந்து அமைச்சர் ஏதாவது தரவுகள் அடிப்படையில் அதை வந்து சொல்கிறாரா? அதான் அமைச்சர்களுக்கு அதிகாரிகள் தப்பான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் அதை கவுண்டர் செக்அப் பண்ணணுங்க தான் என்னுடைய வேண்டுகோள். ஆக்சுவலாக இப்போ சென்னை நகரமும் சரி மற்ற கார்பரேஷனும் சரி ஒரு கிலோமீட்டருக்கு ஓடுவதற்கு ஆகக்கூடிய செலவு 65 ரூபா தான். 65 ரூபா தான். இப்போ அமைச்சர் சொன்ன மாதிரி 90 ரூபா செலவும் கிடையாது. ஒரு கிலோமீட்டர் இன்றைக்கு ஓடுவதற்கான செலவு என்பது அதையும் தாண்டி 116 ரூபான்றாரு. இப்போ 65 ரூபா தான் செலவு. இப்போ வந்து அமைச்சர் என்ன சொல்றாரு, 116 ரூபான்னு வந்து சொல்றாரு. என்ன விஷயம்னா அமைச்சர் இந்த 65 ரூபாய்க்கு மேல இவங்க வாங்குற கடனுக்கு வட்டி ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா நாங்கள் 13 ரூபா வட்டி கொடுக்குறோம். அந்த வட்டி காசை இப்போ சேர்க்குறாரு. ரிட்டையர்டான தொழிலாளிக்கு பென்ஷன் காசை இதில் சேர்க்குறாரு. இதெல்லாம் சேர்க்குறாரு. நான் கேட்குறேன், அமைச்சர் எலக்ட்ரிக் பஸ் ஓட்டட்டும். எலக்ட்ரிக் பஸ் ஓட்ட அவர் வட்டி கட்டாமல் இருந்துருவாரா? அவங்களுக்கு வேற 90 ரூபா கொடுக்குறாரு. அப்போ வட்டியும் கட்டணும், அப்போ ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷனும் கொடுக்கணும். அப்போ வந்து 116 ரூபா ஆகாது, 140 ரூபா ஆகும். அதனால ஆக்சுவல் செலவு 65 ரூபா தான். 65 ரூபாய்க்கு இன்னைக்கு சென்னை நகரத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதை நான் வந்து 86 ரூபா கொடுத்து நாங்கள் ஓட்ட போகிறோம், 90 ரூபா கொடுத்து ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறத நியாயம் பேசிக்கிட்டு இருப்பது என்பது வந்து எந்த விதத்தில் அவங்களால சொல்லலாம். எலக்ட்ரிக் பஸ்ஸு வாங்குறதுக்கு வந்து பணம் வந்து அவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி. அது வந்து இப்போ நீங்கள் எதுக்கு எலக்ட்ரிக் பஸ்? நாங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸு வந்து சுற்றுப்புறச்சூழலுக்கு நல்லதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு பஸ் 1.5 கோடி ரூபாய். அதுக்கு பதிலாக வந்து ஜிஎன்சி பஸ் ஓட்டுங்க. அதுவும் வந்து சுற்றுப்புறச்சூழலை பாதுகாக்கிறது தானே. நம்ம இன்னைக்கு வந்து ஜிஎன்சி பஸ் விட்டு இல்லை, இதே டீசல் பஸ் கூட ஓடட்டுங்க. சென்னைக்கு 10,000 பஸ் விடுங்க. இதுலயே வந்து சென்னைக்கு 10,000 பஸ். மாற்று கருத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற எலக்ட்ரிக் பஸ் அப்படின்னா அது வந்து பேட்டரியிலே இயக்கிறது. நாளைக்கு அந்த பேட்டரி உபயோகம் பண்ணாம போயிடுச்சுன்னா அது இன்னும் மோசமான சுற்றுச்சூழல். அது வந்து அது சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர்கள் அந்த சபையில நிறைய சொல்றாங்க. அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, டீசல் பஸ் இப்போ சென்னைக்கு என்ன தேவை? மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் இது இருக்குதுல்ல துறை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சம் ஜனங்களுக்கு 50 பஸ் வேணும்னு சொல்றாங்க. சென்னை நகரத்துக்கு இன்னைக்கு தேவை 10,000 பஸ். நீங்க வந்து இப்போ 2 வீலர்ல வர்றீங்க. ஏன் 2 வீலர்ல வர்றீங்க? உங்களால வந்து பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு வர முடியாது. ஆனால் இதே இது உங்கள் வீட்டில் இருந்து பஸ் ஏறினா வந்து நல்லா உட்காந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வசதி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? 2 வீலரை ஓரம் கட்டிடுவீங்க. 10,000 பஸ்ஸு விடுங்க. சென்னை நகரத்தில் டிராஃபிக் கம்மியாகும். சென்னை நகரத்தில் வந்து மக்கள் வந்து 2 வீலரை யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமான அளவில். சுற்றுப்புறச்சூழல் இதை விட டபுள் மடங்கு வந்து பாதுகாக்கப்படும். மக்களுக்கும் வந்து வசதியாக இருக்கும். இப்போது அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும். அமைச்சர் 116 ரூபா என்று சொன்னது, அதாவது அதிகாரிகள் தப்பாக எழுதி கொடுத்ததை, கார்பரேஷன் வாங்கின கடனுக்கான வட்டி, கார்பரேஷனில் பென்ஷனர்களுக்கு கொடுக்க பென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்தா 116 ரூபா. 65 ரூபாய்க்கு இன்றைக்கு கழகம் வண்டி ஓட்டி கொண்டிருக்குது. எலக்ட்ரிக் பஸ் என்ற பெயராலே அது வந்து 86 ரூபா 90 ரூபாயை கொண்டு போய் தனியார் முதலாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு அது வேர்ல்டு பேங்க் ஃபண்டு அது இதுலாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து தப்பான தகவலை சொல்லக்கூடாது. தப்பான தகவல்களை அமைச்சர் சொல்லிக்கொண்டு நம்மளை சிஐடி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மக்கள் நலனுக்காக இருப்போம், சிஐடிக்கு தொழிலாளர் நலன்ட்டு. நாங்கள் தொழிலாளி நலன்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து எலக்ட்ரிக் பஸ் வந்துட்டாலோ இல்லாட்டி ப்ரைவேட் பஸ் வந்தாலோ இப்போ இருக்க 1.5 லட்சம் தொழிலாளிக்கு வேலை இல்லாமல் போயிருமா? 1.5 லட்சம் தொழிலாளிக்கு சம்பளம் இல்லாமல் போயிருமா? பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறான். இவங்க திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. திராவிட மாடல்லாம் என்ன? பலது இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லுவாங்க இடஒதுக்கீடு. அது எங்கள் உயிர் மூச்சான கொள்கை. திராவிட இயக்கம் தான் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துச்சுன்னு. இந்த எலக்ட்ரிக் பஸ் ஓட்டினா இடஒதுக்கீடு வந்துடுமா? இதே 65 ரூபாயில் 7 குடும்பங்களுக்கு, தமிழ்நாட்டில் ஒரு பஸ்ஸுனா 7 தொழிலாளியினுடைய குடும்பங்களுக்கு போக்குவரத்து கழகங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. ஆனால் பிரைவேட் கரண்ட்டில் 86 ரூபாயை கொடுத்தா 7 குடும்பத்துக்கு அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவானா? அசோக் லைனில் கம்பெனிக்காரன் வளருவான், இங்கே இருக்க தனியார் கம்பெனிக்காரன் வளருவாங்க. 7 தொழிலாளியினுடைய குடும்பம் ஏழை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட
மக்களுக்கு வேலையாக கிடைக்க போகுது? வேலை கொடுப்பாங்க. இங்கே 7 பேருக்கு வேலை கொடுத்தாலும் அவன் 3 பேரை வச்சு வேலை வாங்குவான். இவன் 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தானா அவன் 5,000 ரூபா சம்பளம் கொடுப்பான். எப்போ இதாக திராவிட மாடலு? அதனால் அமைச்சர் வந்து தவறான தகவல்களையும் தவறான புள்ளி விவரங்களையும் சொல்கிறாரு. மொத்தம் அதிகாரிகளை கேட்டு கரெக்டான கணக்கை சொல்லட்டும். உண்மையிலேயே இது போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கும். பொதுமக்களுக்கு ஒரு நன்மை பயக்காது. நன்மை பயக்காது. தமிழக இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்காது. இடஒதுக்கீடு என்பதே தமிழ்நாட்டில் இருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசு துறை பூரா கான்ட்ராக்டு, துப்புரவு பணி பூரா கான்ட்ராக்டு, இப்போ கார்பரேஷனும் கான்ட்ராக்டு, மின்சாரமும் கான்ட்ராக்டு. இப்போ இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு நாங்கள் தான் இடஒதுக்கீடுக்கு சொந்தக்காரங்க, 100 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போகிறீங்க? அம்பானிக்கு ஒரு இடஒதுக்கீடு, அதானிக்கு ஒரு இடஒதுக்கீடு, அசோக் லைலந்துக்காரருக்கு ஒரு இடஒதுக்கீடு, தனியார் முதலாளிக்கு ஒரு இடஒதுக்கீடு. தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து மீண்டும் கொத்தடிமை நிலை. இதுதான் திராவிட மாடலான அமைச்சர் பதில் சொல்லணும்.